கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் தொடர் போதனையாக இதில் கற்றுக்கொண்டு வருகிறோம் அல்லவா? தேவன் நம்மளை எப்படி வழிநடத்துகிறார், அவர் வழிநடத்தினுடைய வார்த்தை நம்மை எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்திலே அது விதைக்கப்பட்டு அது எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறோம். அவர் சொல்கிற அந்த வார்த்தை நாம் கீழ்ப்படிந்து அதன் மூலமாக நமக்கு பலன் பெறுகிற அதையும் நாம் பார்க்குறோம் இல்லையா? நிறைய விஷயமான டாப்பிக்கில் இதில் நம்ம தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறோம். அவருடைய வார்த்தைகளை நீங்கள் அதிகமாக கேட்க வேண்டும். அதனால தான் நான் நிறைய தொடர் போட்டிருக்கேன். பொருளாதார செழிப்பு அந்த தொடர் நீங்கள் பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தையிலே உறுதியாக இருக்கும் இருதயம், கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிற அந்த தலைப்பு, மாதம் மாதம் வாக்கு தத்துவங்கள், இப்படி நிறைய தலைப்புகள் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது பாருங்கள். எல்லா வீடியோவும் சாயங்காலம் 8 மணி 9 மணிக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். டெய்லி வரும். இந்த 2 டாப்பிக்கில் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார், கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார். ஆகையால் புதிதாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. நம்முடைய கர்த்தர் நமக்கு எப்பொழுதும் வாழ்க்கையில் இளைப்பாறுதல்களை தருகிறார். அந்த டாப்பிக்கில் இந்த கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்று நாம் பார்த்து கொண்டு வரோம். கர்த்தர் எப்படி நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறார் பார்க்கும் பாருங்கள். இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதலை அடைவேன். இக்கட்டு நாள், மனிதனுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் எல்லாருக்குமே ஒரு இக்கட்டான நாள் வரும் இல்லையா? எல்லாருமே அப்படியே ஒரே பேட்டர்னில் அப்படி ஒரு வாழ்க்கை யாருக்குமே கிடையாது. சூழ்நிலை எல்லாமே சந்திக்கணும். பாருங்கள், மனுஷன் வாழ்க்கையில் சிறு குழந்தையிலேருந்து படிக்கிறான், மேலே கொண்டு போகிறான், அப்புறம் இன்டர்வியூ கொடுக்குறான், பெரிய கம்பெனி போகிறான், மாறுறான், இந்த கம்பெனிலேருந்து அங்கே போகிறான், நிறைய விஷயமானது பாருங்கள். இந்த ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு போகிறாங்க. இக்கட்டான சூழ்நிலை, எத்தனையோ சூழ்நிலைகள் மனிதன் சந்திக்கிறாங்க. யாராட்ட அப்படியே மேட்சுக்காகி பணக்காரனானது உண்டா? இல்லை. எல்லாரும் ஒரு சூழ்நிலை சந்திக்கிறாங்க. ஒரு தலைமைத்துவத்தில் ஒருத்தன் பெருசாக இருக்கணும்னா அவன் சூழ்நிலையை சந்திக்க வேண்டியது இருக்குது. அப்படி சந்தித்து அந்த பெரிய பெரிய சூழ்நிலையை சந்திக்கிறவங்க தான் பெரிய டாப் பொசிஷனில் இருப்பாங்க. சும்மா கொண்டு பொம்மையாக வைக்க மாட்டாங்க. அவங்க சூழ்நிலை சந்திக்கிறவங்களுக்குள்ள திறமை கெப்பாபிலிட்டி இருக்கும். இந்த சூழ்நிலையா இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணி அதை முடிக்கிறேன். ஏன்னா அந்த பூமியானது அப்படி தான் இழுத்துக்கிட்டே இருக்குது. இந்த பூமி புவியீர்ப்பு விசை என்னது ஒவ்வொருத்தையும் இழுக்கும். மேல் நோக்கி நீங்கள் போக விடாத அளவுக்கு அது இழுத்துக்கிட்டே இருக்குது இந்த பூமி. ஆனால் அதிலிருந்து மேலே போகிறதுக்கு ஒரு சில சக்தி இருக்குது. அதைத்தான் தேவன் கற்றுக் கொடுக்கிறார். அந்த இளைப்பாறுதல், ஒரு மனிதன் இந்த சூழ்நிலையில் இருக்கிறான், அவனுக்கு முடியலை, என்ன பண்ண, இந்த மாதிரி இருக்குது. எங்கே போனாலும் பிரச்சனை, வீட்டில் வந்த பிரச்சனை, அங்கே போனால் பிரச்சனை, கம்பெனியில் போனால் பிரச்சனை, என்னது தான் வாழுதமோ எதுக்கு தான் இருக்குமோ அப்படின்னு நிறைய பேர் இப்படி புலம்புறவங்க உண்டு. பார்த்தீங்களா? ஏன்டா வாழுதம், என்ன பிரச்சனை, அப்பா வீட்டுக்கு வந்த அந்த பிரச்சனை, அங்கே போனால் அந்த பிரச்சனை, ஐயோ முடியவே முடியல வாழ்க்கையில். என்னதான் செய்ய, எவ்வளோ பணம் வந்தாலும் காண மாட்டேங்குது, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ தான் வீட்டில் கொண்டு கொடுத்தாலும் காண மாட்டேங்குது. என்ன தான் செய்ய ஒன்றுமே உணர மாட்டேங்குது. 50,000 இருந்தவனும் 1 லட்சம் இருந்தால் வரும்போதும் காண மாட்டேங்குது, 2 லட்சம் இருக்கும்போதும் காண மாட்டேங்குது, 10 லட்சம் இருக்கும்போதும் காண மாட்டேங்குது. இப்படி மனுஷன் அப்படியே பெருகிட்டே போகிறான். ஆனால் அவன் இளைப்பாறுதல் போகிறதே கிடையாது. அவனுக்கு கூட எல்லாத்தையும் பெருகிட்டே போகிறான். ஆனால் தேவனுக்குள்ள இளைப்பாறுதல் இருக்கிறான். அவன் எப்படி இளைப்பாறுதல்னா என்ன? பயம் இருக்கக்கூடாது மனுஷனுடைய உள்ளத்தில். பாருங்கள், மனுஷன் இன்னைக்கு 1 லட்சம் 2 லட்சம் நான் சொல்லிட்டு இருக்கோம்ல சம்பாதிக்கிறான். ஆனால் அதுக்கப்புறமா அவனுக்கு பயம்தான் இருக்குது. ஐயோ இதை வாங்கிட்டேனே, அந்த வீடை வாங்கிட்டேனே, அப்படி வாங்கிட்டேனே, இப்படி வாங்கிட்டேனே, இதை நான் எப்படி செய்ய போகிறேன் அப்படின்னு அவனுக்கு பயம். அப்புறம் அதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஐயோ நான் இதை வாங்கிட்டேனே, இப்படி பயத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கான். பயம் இருக்கக்கூடாது. கர்த்தர் எனக்கு எல்லாம் செய்து முடித்திருக்கிறார், ஆகையால் நான் இளைப்பாறுதலுக்கு பாத்திரனாக இருக்கிறேன், கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். அப்படி நீங்கள் சொல்லும் பொழுதுதான் உங்களுக்கு ஞானம், அறிவு இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி நீங்கள் பணத்தை கையாளணும், எப்படி பேசணும், எப்படி இருக்கணும், எந்த விதத்தில் நீங்கள் வேலை செய்ய ஞானத்தை எப்படி இருக்கணும், பணத்தை சம்பாதிக்கிற பலன் உங்களுக்கு எப்படி வரும், உங்களுக்கு எந்த விதத்தில் எத்தனை வருஷம்னாலும் எத்தனை காலங்கள் தான் உங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் வாழறதற்கு இப்படிலாம் தேவன் உங்களை இளைப்பாறுதலை கொண்டு போவார். எப்படி தேவனை நீங்கள் அறியும் பொழுதுதான் உங்கள் சூழ்நிலை நீங்கள் தான் நீங்கள் தான் மாட்டிக்கிட்டே இருக்கீங்க. எப்படி இதை விட்டால் அது, அடுத்த விட்டால் அது அப்படின்னு. ஆனால் தேவனுக்குள்ளே நீங்கள் வருவதே இல்லை. தேவனுக்குள்ளே வரும்போது நீங்கள் 50,000 நீங்கள் சம்பாதிச்சாலும் உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு செலவு போனாலும் உங்களுக்கு கவலை இருக்காது. ஏனென்றால் தேவன் அந்த அளவுக்கு ஒரு இளைப்பாறுதல் கொடுப்பார். மறுபடியும் அதுக்கு உங்களுக்கு வரும். நீங்கள் 50,000 செலவு பண்ணாலும் மறுபடியும் உங்களுக்கு 1 லட்சம் ரூபா தேவன் அந்த அளவுக்கு கொடுக்குற வல்லவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஏனென்றால் அவர்தான் சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறார் அவரே. உங்களுக்கு ஆயுசு காலங்களை கூட்டி தருகிறார் அவரே. அவர் இந்த உலகத்தில் எல்லாமே வைத்திருக்கிறார். உங்களுக்கு இளைப்பாறுதல் தான் ரெஸ்ட். அதனால் ஒரு ரெஸ்ட் எடுக்கணும்னா ஒரேடியாக அந்த தூங்குறது இல்லை. அதனால் போய் வேலைக்கு போகாமல் இருந்துறாங்க. வேலைக்கு போங்க. ஏனென்றால் தேவன்
கவலையை நீக்குவார். கவலை இல்லாமல் இருக்கணும். அதுதான் ரெஸ்ட்டு. மனுஷன் பாருங்கள், சிலவங்க படுத்தாலே தூக்கமே வராது. அதை நினச்சி கவலை, வீட்டை நினச்சி கவலை, பிள்ளைகளை நினச்சி கவலை, எங்கே போனாலும் கவலை, அந்த சொந்த பந்தம் கவலை. அவன் நம்மளை இப்படி பண்ணிட்டான், நம்ம அப்படி பேசினா அவன் எதாவது பண்ணிடுவான், அடிப்பானோ வெட்டுவானோ, இப்படி ஏகப்பட்ட கவலை. இளைப்பாறுதலே கிடையாது. ஆனால் எல்லோரும் கிறிஸ்துவ தான் இருப்பாங்க. ஆனால் இளைப்பாறுதல் கிடையாது. ஆனால் தேவனை அறிந்துகிற அறிவு, தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன பண்ணுகிறார்? அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு எல்லாம் செய்து முடிச்சிருக்கேன்ப்பா, நீ இதை விசுவாசிக்கிறாயா அப்படின்னு அவர் நேசிக்கிறார். எங்கேருந்து அந்த விசுவாசம் வரும் என்றால் தேவனுடைய வார்த்தையில் தான் வரும். அதை நீங்கள் தியானிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு கவலை நீங்கும். நீங்கள் உங்கள் பிரயாசத்தில் பண்ணீங்கன்னா கவலை வந்துக்கிட்டே தான் இருக்கும். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பரிபூர்ண சம்பாத்தியம். உங்களுக்கு அந்த சம்பாத்தியத்தில் உங்களுக்கு வேதனை கூட்டாருன்னு போட்டிருக்கல, நீங்கள் சாப்பிட்றதுல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக, அப்படி எத்தனையோ குடும்பம் இருக்குது. நாடு விட்டு நாடு சென்று அழகாக சுற்றி பார்த்து வருவாங்க, நல்லா குடும்பமாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, மகிழ்ச்சியாக. அது எப்படி? தேவன் மேல் அனாதி பிரியமாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு நேரத்தை கொடுக்குறாங்க கர்த்தருக்கு. பைபிள் படிக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, இப்படி கர்த்தருக்காக பல மணி நேரம் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு 2-3 நிமிஷமாட்டு தொடர்ந்து நீங்கள் கேட்க மாட்டீங்களா? கர்த்தர் எப்படி எங்கே வழி நடத்துகிறேன்னு. இப்படி தான் அவர் உங்களை வழி நடத்துகிறார் வார்த்தை கொண்டு. நீ இப்படி இருடா, நீ ஒவ்வொரு நாளும் என்னை நோக்கி பார், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருகிறேன்னு சொல்லுறார். அதான் என்னை பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் சொல்லுறாங்களா? அதே போல தான் அவர்கிட்ட கொண்டு போனீங்கன்னா உங்களுடைய கவலையில் நீங்கும். நீங்கள் நினைக்கலாம், எப்படி கொண்டு போவேன்? வார்த்தை நீங்கள் அறிய தான் உங்களுடைய உள்ளத்திலே தெய்வன் ஆவியானவர் உலாவார். ஏனென்றால் நீங்கள் ஒன்றுமே இல்லை, எனக்கு சும்மா இருந்து மேஜிக் நடக்கவே நடக்காது. நீங்கள் தேவனுடைய வார்த்தை அறியும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பிரகாசமாக ஆகி நீங்கள் இளைப்பாறுதல் இருப்பீங்க, கவலை நீங்கி சந்தோஷ மகிழ்ச்சி இருப்பீங்க. பாருங்கள், புதிதாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. தொடர்ந்து கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்று நாம் தொடர்ந்து பார்ப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.